நமஸ்கார் சிவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை விசுவாசம் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகி படு பயங்கர பிஸியாக பார்த்தீங்கன்னா தியேட்டரே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 படத்துக்குமே காமனான ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆகா ஓஹோன்னு சொல்லி ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்லைனாலும் ஏதோ பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த பொங்கலுக்கு ஏற்ற மாதிரியா இந்த 2 படங்கள் இருக்கனால பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம தலை மற்றும் தலைவர்களுடைய ரசிகர்கள் தான். ஸோ எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டை. ஸோ பேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வருது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பார்த்தீங்கன்னா வசூல்கள் ரொம்ப அதிகமாக கிடைச்சிக்கிட்டு வருது. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாளில் பார்த்தீங்கன்னா பேட்டை படம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி 100 crore கிளப்ல இணைஞ்சிருக்கு. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 48 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணதான் பேசப்பட்டு வருது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2வது நாள் அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிஸி ஒர்க் டேயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாயும், சனிக்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் சொச்சம் கலெக்ட் பண்ணதான் சொல்லப்பட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 டேஸ்ல 100 கோருக்கு மேலே கலெக்ட் பண்ணி 100 கோர் கிளப்ல இணைஞ்ச ரஜினியோடைய 2வது படம் 2.0க்கு அடுத்து. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா பேட்டைக்கு காம்படிஷனா 2.0 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி ஒருத்தருக்கு தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேட்டையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்வாசம் படமும் பார்த்தீங்கன்னா 100 crore கிளப்ல இணைஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைய வசூலையும் சேர்த்தா பார்த்தீங்கன்னா நிச்சயம் நாளைக்கு விஸ்வாசம் 100 crore கிளப்ல இணைவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தலைவர் சைட்ல செம்ம ஹாப்பி. ஏன் அப்படின்னு போனீங்கன்னா இதே மாதிரி போச்சுன்னா இனி வரப்போற விடுமுறை நாட்கள்ல வரப்போற எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா போட்ட பணத்துக்கு மேல கிடைக்கிற லாபமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த பொங்கல் பேட்டை பராக் இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பல விஷயமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.